கிட்னி முறைகேடு. அவர் வந்து ஆல்ரெடி சொல்லி இருந்தாரு, நான் வந்து திருப்பத்தூர்ல இருக்க எல்லாருடைய கிட்னி எடுத்திருந்தா தான் ரோல்ஸ் ராய் கார் வாங்க முடியும், ஏன்னா அது அவ்வளோ விலை உயர்ந்த காரு அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் திரும்பவும் இன்னைக்கு தம்பு வந்து கிட்னியை விற்று விலை உயர்ந்த கார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கிட்னியை விற்று வாங்கிய 4 கோடி கார் தம்புலாம் மறந்துடுது, உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை சார், அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரே ஆல்ரெடி. வர்றேம்மா, ஏன் பறக்குறீங்க? நேற்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு அற்புதமான ஸ்டோரி, இந்த நாமக்கல் கிட்னி ஊழல் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு விரிவாக எழுதியிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 லட்சம் ரூபாய்க்காக யுவராஜ் என்ற ஒருவர், 7 வருடங்களுக்கு முன்பாக யுவராஜ் என்ற ஒருவர் 4 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தன்னுடைய கிட்னியை விற்றுவிட்டார். அவங்க மனைவி, அவங்க தாயார் என்ன வேலை செய்கிறாங்கன்னா ரோடுகளில் சமோசா வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறவங்க தானே கிட்னியை வைப்பாங்க. சமோசா விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 80லேருந்து 120 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். அவரால் அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்னியை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்ற மாதம்மா சுப்பிரமணியால் அதற்கு பிறகு ஏற்பட்ட கடனை அடைக்க முடியாமல் தூக்கில் தொங்கிவிட்டார். இது மாதிரி 2-3 இன்ஸ்டன்சஸ் கோட் பண்ணி இந்த இதில் வந்திருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி அல்ல, இந்த எம்எல்ஏ மணச்சநல்லூர் எம்எல்ஏ திரு கதிரவன் வைத்திருக்கக்கூடியது ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியில் தான் எல்லா முறைகேடுகளும் நடந்திருப்பதாக கூறுகிறார்கள். நான் இவர்களுக்கெல்லாம் மனதில் நாம் தண்டிக்கப்படவே மாட்டோம் என்ற ஆணவம் இவர்கள் மனதில் இருக்கிறது அப்படின்றதுனால தான் அன்றைக்கி வந்து ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பப்ளிக்காக அப்பா வச்சுருக்க கார் 14 கோடி, அந்த கார் விலை தெரியுமா? 14 கோடி. ஏன்றது மாதிரி கார்லாம் இல்லை. 14 கோடிக்கு கார் வாங்கணுன்னா இந்த ஊரில் இருக்கிற எல்லார் கிட்னியும் நான் எடுக்கணும். அண்ட் அரசு ஒரு கிட்னிக்கு டிரான்ஸ்பிளான்ட் இது போன்ற சர்ஜரிக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகை, அந்த முதல்வர் காப்பீடு திட்டத்தில் நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகை 7.5 லட்சம். அப்போ வெளிப்படையாக இவர் ஒரு 12-13 லட்சம் ஆகும்னு சொன்னாரா? 256 கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்ட்டு அவர் சொன்னார். 256 × 12 போடுங்க. இன்னொன்று, இப்போது விசாரிக்கும் போது சொல்கிறார்கள், பக்கத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைசன்ஸ் இல்லாமல் ஆப்ரேஷன் தியேட்டர் வசதியோடு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் எல்லாவற்றோடும் இந்த ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரிக்கு தொடர்பு இருக்கிறது. அன்றைக்கி சொன்னார் அல்லவா மீட்டிங்கில், நான் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வாங்கணுன்னா நான் ஊரில் இருக்கிற எல்லார் கிட்னியும் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார்ல. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிலிருந்து விலை உயர்ந்த கேடிலாக் என்ற அமெரிக்க நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய கேடிலாக் என்ற காரை இறக்குமதி செய்திருக்கிறார். அதில் என்ன சிறப்புன்னா, இது இந்த கார் இறக்குமதி பண்ணுறது பெருசா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். காரின் விலை 1.5 கோடி, இறக்குமதி வரி எல்லாம் சேர்த்து 2.5 கோடி. மொத்தம் அந்த காரோட விலை 4 கோடி. யார் ஓட்டிய கார் தெரியுமா அது? இதற்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த திரு ஜோ பைடன் அவர்களுக்காக வெள்ளை மாளிகை வாங்கிய கார் தான் இந்த கேடிலாக் கார். அந்த பிராண்டு. அதே கேடிலாக் காரைத்தான் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் இப்போதும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த காரு தன்வந்த்ரா ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் அவரது நிறுவனத்தின் பேரில் வாங்கப்பட்டுள்ளது. வண்டி நம்பர் சொல்லட்டுமா? TN45 CM 5353. இதுதான் அந்த வாகனத்தோட பதிவு எண்ணு. இந்த கேட்லாக் காரு என்னமோ காரே இல்லாமல் பழைய அம்பாசிடரில் போகிற மாதிரி அன்றைக்கி சீனை போட்டால் இருந்தாலே. இதுவும் சொகுசு கார் தான். 4 கோடி இப்போ காரு. எவனாவது 1.5 கோடி காருக்கு 2.5 கோடி வரி கட்டி கேள்விப்பட்டிருக்கியா? காசு திமிர் எடுத்தவன் தான் இதை செய்வான், கரெக்டா? அப்போ மேடையில் போய் ஊரில் இருக்கவன் எல்லா கிட்னியும் எடுத்தால் தான் என்னால் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும்னா, அடுத்து இந்த இருக்கவன் கிட்னியெல்லாம் திருடி அப்பா போலவே ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் வாங்குகிற ஐடியா உங்களுக்கு இருக்குது. சீக்கிரம் பாஷையம் விற்றுருவார், வேணால் அந்த காரை வேணால் வாங்கிக்கிங்க. பார்த்தீங்களா அவர் வாங்கியிருக்காரு காரு? விற்றுருவார் சீக்கிரம், இல்லைனா இடி அட்டாச் பண்ணுறோம். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி பார்த்தா இந்த காரையே அட்டாச் பண்ணணும். சரி, அதுக்கு விசாரணை நடக்கணும் மாலதி, அதுக்கு விசாரணை நடக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு ஹியூஜ் ராக்கெட்டு. 500 பேருக்கு மேல் சிறுநீரகங்களை விற்றிருக்கிறார்கள். அண்ட் அந்த 252 300 ஏதோ ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்கிறார்ல, அதில் அத்தனையும் டாக்குமெண்ட் ஃபோர்ஜ்டுன்றாங்க. ஏன்னா நிதிஷ் அவரோட ரிலேட்டிவுக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். யார் வந்து ரெசிபியண்ட்டோ அவங்கள நிதிஷ் ரிலேட்டிவ் மாதிரி டாக்குமெண்ட் நிதிஷ்க்கு ரெடி பண்ணுறது. நிதிஷ்கிட்ட கையில் ரொக்கமாக கொடுக்கும்போது அவரும் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், கையெழுத்து போகிறேன், ஃபோட்டோ எடுக்குமா நிற்கிறேன் அப்படின்ட்டு ஏழை. அதனால தானே கிட்னி வைக்கிறான். அதுதான் சார், கடன் கொடுக்க முடியாமல் தற்கொலையே பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கும்போது கிட்னி கொடுத்து அவங்க பணம் வாங்குறதுன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். இப்படி பண்ணி இந்த கார் வாங்கிட்டாரு. இப்போ எப்படிப்பா உழைச்சி நீ இந்த மாதிரி திமிர் எடுத்து கார் வாங்குவியா? எல்லாரும் நம்மளும் கார் வாங்குவோம்ப்பா. 1.5 கோடி காருக்கு 2.5 கோடி வரி கட்டி அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்வியா? காசு திமிர் எடுத்தவன் மட்டும்தானே இந்த வேலையை பார்ப்பான்.
நம்மளாம் கார் வாங்கினோம்னா இங்கே ஒரு 25,000 ஒரு 50,000 கூட இருந்துச்சுன்னா போய் டெல்லியில் எங்காவது வேறு எங்கே ரேட்டு இயல்பாக நம்ம மைண்ட் அப்படி தான் திங்க் பண்ணோம். இதை விட கம்மியாக கிடைக்குமா, இப்படி தான் திங்க் பண்ணுவான். 2.5 கோடி வரி கட்டுவியா ஒரு காருக்கு? இதுல வேற வந்து நான் எத்தனை பேருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உயிரை காப்பாத்திருக்கேன், அதுக்கு சேவையா ஓசையா பண்ண? அதுக்கு பாராட்டலன்றாரு. அத்தனை பேர் கிட்னி திருடி தான் 4 கோடிக்கு கார் வாங்கிட்டேன். இன்னைக்கு எம்எல்ஏன்னு போர்டு போட்டுக்கிட்டு அஃபிஷியலாக இந்த காரில் தான் சுற்றுலா இருந்தாலே. மதுரை மாநகராட்சியில மேயரா இருக்காங்க இல்லையா சார், அவருடைய கணவர் தான் வந்து இந்த வரிகள் தொடர்பான ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மனைவியே தான் அங்கே இன்னமும் மேயரா இருக்காங்க சார். அவங்கள கைது பண்ணலை, ஏன்னா ஆன் ரெக்கார்டு எனிவே மேயர் தான். அவங்கள கைது பண்ணாது ஒரு பக்கம், அவங்களே இப்போ தொடர்வதன் மூலமா கணவனை பாதுகாக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? பாதுகாக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, திரு பொன் வசந்த் அவர்களை காவல்துறை கைது செய்திருந்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டுகள் மதுரை மேயர் திருமதி இந்திராணி அவர்களின் மீது தான். மதுரையில் இந்திராணி மேயர் இல்லைன்னா பொன் வசந்த் கார்பரேஷன் ஆஃபீஸ் உள்ள விடுவாங்களா? வேறு யாரோ ஒருத்தர் மேயராக இருக்காருன்னு வச்சுங்க, அவங்கள உள்ளே விடுவாங்களா? அப்போ இதில் உண்மையான குற்றவாளி திருமதி இந்திராணியின் பெயரை சொல்லி இந்த முறைகேடுகளை எல்லாம் செய்தார் என்பதற்காக திரு பொன் வசந்த் அவர்களை கைது செய்தாலும் கூட மேயராகவே திருமதி இந்திராணியை இன்னும் தொடர்வதற்கு திமுக தலைமை அனுமதித்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், மதுரை மாநகராட்சியிலே துணை மேயராக இருக்கக்கூடியவர் நாகராஜன் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகராஜன் என்பவர் அங்கே துணை மேயராக இருக்கிறார். மேயர் ராஜினாமா செய்தால் ஆட்டோமேட்டிக்காக துணை மேயர் மேயராகி விடுவார். ஒரு கம்யூனிஸ்ட் போய் மதுரையில் மேயர் ஆகிட்டானா அப்புறம் கட்சிக்காரனுக்கு என்ன மறுவாதி? இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதம் கூட உங்கள் கூட்டணி கட்சி தான். அந்த கூட்டணி கட்சி மேயர் பதவியை கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காக இந்த குற்றச்சாட்டுகளே இருந்தாலும் பரவாயில்லைன்னு வம்புக்கு இந்திராணியை மேயராக கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணிட்டு இருக்கு கட்சி. இன்னைக்கு இந்த தினமலர்லையும் இது செய்தியாக வந்திருக்குது. சார், இப்போ அவங்களே தொடர்ந்து மேயராக இருந்தால் ஆதாரத்தை அழிக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அழிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆதாரங்கள் அழித்தா நல்லது தானே. இன்னும் கணவரையும் சேர்த்து காப்பாற்றியது போல் ஆகிறது அல்லவா? எல்லா வகையிலும் வசதி தான். இது என்னன்னா, இதை நீதிமன்றம் பார்க்க வேண்டும். கணவரை கைது பண்ணிட்டாங்க, இன்னும் அந்த அம்மா மேயரா தொடருது, அவங்கள ஏன் கைது பண்ணலன்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பினா கடற்கட்டு எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும். அதாவது அரசுன்னு ஒன்று இருக்கும், சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்கும், எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே நீதிமன்றம் தான் பார்க்கணும். அப்படின்னா அது அவங்களுக்கு ஓவர்லோடு தானே சார்? ஓவர்லோடு தான். நீதிமன்றமும் இல்லைன்னா ரோட்டில் நீங்கள் நடமாட முடியாது, ஜாகிரதை. யாரோ உட்காந்து நம்ம பேச முடியாது. நீதிபதி திரு ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எனது ஜாமீன் வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கவில்லை என்றால் இந்நேரம் 35 கேஸ் போட்டிருப்பார் ஐஸ்கிரீம் அதிகாரி. கேஸ்லாம் போட்டிருக்காங்க சார். இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் 14 கேஸ் புதுசாக போட்டிருக்காங்க. அதுவும் வந்து இந்த அவர் வைத்திருக்கக்கூடிய ஜிம்மு, மளிகை கடை இதெல்லாம் பற்றி பேசிய பிறகு கடும் கோபத்தில் இருக்கிறார். அதுவும் ஐயப்பனை பற்றிலாம் பேசணுன்னு இன்னும் காண்டா இருக்காராம். தினம் தூக்கி உள்ளே வச்சிருப்பார். அதனால் இப்போ கோபத்தை தணிச்சுக்கிறதுக்கு அப்பப்போ டெய்லி ஒரு 2 எஃப்ஐஆர் மட்டும் போட்டு வைத்துக் கொள்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா பனிஷ்மெண்ட்டுன்றாராம் கான்ஸ்டபிள்கிட்ட. என் மனது புண்பட்டதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்றாராம். எதுக்காவது புண்பட்டதுன்னு எழுதி கொடுயா, கௌசல்யா கொடுக்கலையா? கமிஷனர் திரு அருணின் பினாமி பற்றியெல்லாம் பேசி இருக்கிறார், என் மனம் புண்பட்டிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறா. அவங்க மேலே கேஸு. அதிக பிரசிங்கத்தனம் பண்ணக்கூடாது, புரியுதா? சொல் பேச்சு கேட்கணும்.